இருந்தாங்கன்னா ஒரு லிஸ்ட் மட்டும் கொடுங்க. பிக்ஷாட்டா இருந்தா போதும். இதுக்கு முன்னாடி விஜயோடைய மக்கள் நல பணி இயக்கம் இருக்கு, அதுல இருந்திருக்கணும். இல்ல விஜயோடைய ரசிகர் மன்றத்துல எல்லாம் இருந்திருக்கணும். வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல, கட்சியில இருக்கணும்னு அவசியம் இல்ல. அவங்க பிக்ஷாட்டா இருக்கணும், ஒருத்தா இருக்கணும், செலவு பண்றதுக்கு தகுதியானவங்களா இருக்கணும். இவன் இருக்கான் பாருங்க, திமுக சொம்பு. இவனுக்கு யாரோ கால் பண்ணாங்களாமா, தாவே காக்காரங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி டீல் பேசினாங்களாமா. எம்எல்ஏ வேட்பாளர் தேர்ந்தெடுத்துருக்கோம், உங்களோட லிஸ்ட்டு யாராவது தெரிஞ்ச லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா பிக்ஷாட்டாக இருக்கணும், கோடி கோடியாக செலவு பண்ணணும், அந்த மாதிரி பிக்ஷாட் இருந்தால் லிஸ்ட்டு கொடுங்க. அதில் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க 5 கோடி கட்சிக்கு நிதி கொடுக்கணும். அதில் நீங்கள் 50 லட்சமாக ஒரு கோடியை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வச்சுக்கோங்க அப்படின்னு யாரோ தாவே காக்காரங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களாமா. இவர் அவ்வளோ பெரிய ஆள். இவன் மூஞ்ச பார்த்தா எங்கேயோ போய் எதையோ பண்ணுற மாதிரி இருக்கான். இவனை கான்டாக்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் வேறு யாருமே கிடைக்கலையா அவங்களுக்கு? ஏன்டா சொம்பு தூக்கி நாயே, எதையாவது பேசணும், மைக்கு கொடுத்துட்டா போதும், கேமரா முன்னாடி இருந்தால் போதும். ஆனால் விஜய் அவர்கள் எதையாவது பேசணும், அதனால் நம்ம ஃபேமஸ் ஆகணும், வியூஸ் வரணும், நல்லா கல்லா தரணும். இதே தான்டா உங்களுக்கு வேலை. ஏன்டா இந்த மாதிரி பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லையாடா? இந்த மாதிரி ஒரு அலிகேஷனை நீ டிஎம்கேல ஏடிஎம்கேல வச்சுருந்தா நானே ஒத்துந்துடும். தாவே காக்கனுக்கு போய் இந்த மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கலையே, உனக்கெல்லாம் வாய் கூசாது? எந்த கட்சியிலே ஒரு ஆட்டோ டிரைவர் எம்எல்ஏ இருக்காங்களா? சொல்கிறா பார்க்கலாம். எந்த கட்சியிலே அவங்க தலைவரோட டிரைவரோட பையனுக்கு எம்எல்ஏ சீட்டு எந்த கட்சியிலே கொடுத்துருக்காங்களா? இல்லை அவர் தான் எம்எல்ஏ இருக்காரா? டிவிக்கோட எம்எல்ஏ லிஸ்ட்டிங்கில் எடுத்து பாடுறா. யாராச்சும் இது மாதிரி அரசியல் இருந்திருக்காங்களா? இல்லை அரசியல் பின்புலம் கொண்டவங்க யாராவது இருக்காங்களா? நீ லிஸ்ட் எடுத்து பாரு. இல்லை அவங்க பெரிய பெரிய கோடீஸ்வரங்க யாராவது இருக்காங்களா எம்எல்ஏ லிஸ்ட்டில்? எடுத்து பாரு. எங்களோட அண்ணன் விஜய் அவர்கள் அன்றாட சம்பாரித்து சாப்பிடக்கூடிய பாமர மக்களை எம்எல்ஏ வேட்பாளராக அறிவித்து அவங்களெல்லாம் ஜெயிச்சு இன்றைக்கி எம்எல்ஏ ஆக்கி அமைச்சர் ஆக்கியிருக்காங்க. அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் யார்? எங்களோட அண்ணன் தளபதி அவர்கள் தான்டா. எந்த கட்சியிலே இந்த மாதிரி பண்ணிட்டு சொல்கிற பார்க்கலாம். அதே டிஎம்கேல ஏடிஎம்கேல நீயும் நானும் போன சீட் கொடுப்பாங்களா எம்எல்ஏ சீட்டு? எத்தனை கோடி நீ வச்சிருக்க? கட்சிக்கு எவ்வளோ நிதி கொடுக்குற? உன் தொகுதிக்கு எத்தனை கோடி நீ செலவு பண்ணுவ? இதெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? உன்னோட பேக்ரவுண்டு பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? இதுக்கு முன்னாடி நீ உங்கள் வீட்டில் யாராவது கட்சியில் இருந்தாங்களா? எம்எல்ஏ யாராக இருந்தாங்களா? எம்பி யாராக இருந்தாங்களா? பெரிய பதவியில் யாராக இருக்காங்களா? இல்லை பெரிய பிஸ்னஸ் மேனா? இதெல்லாம் பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணி தானே உனக்கு கொடுப்பாங்க. ஏடிஎம்கேல டிஎம்கேலையும் டிவிக்கேல அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலை இருந்துச்சா? உன் பக்கத்தில் இருந்தவனோ என் பக்கத்தில் இருந்தனோ என்னோட நண்பனோ உன்னோட நண்பனோ தான் எம்எல்ஏ இப்போ அமைச்சர் இருக்காங்க. அவங்ககிட்ட என்ன கோடி கோடியே காசு வச்சிருந்தாங்களா என்ன? இல்லை கோடி கோடியே சம்பாரிச்சாங்களா? இல்லை பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்களா? யாருமே கிடையாது. எல்லாம் நார்மலான ஆளுங்க தான் இப்போ எம்எல்ஏ அமைச்சர் இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலையே எங்களோட தளபதி அவர்கள்லாம் மாற்றிருக்காரு. மொத்தத்தையுமே பெரிய லெவலில் கோடீஸ்வரன், பெரிய கோடி கோடியே காசு வச்சிருக்கா மட்டும்தான் எம்எல்ஏ ஆகணுன்ற பிம்பத்தை உடச்சி காமனான பர்சன், பொதுமக்கள் காசே இல்லாதவங்க கூட எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ ஆகலாம், அமைச்சர் ஆகலாம் அப்படின்னு இன்றைக்கி காமிச்சது என்னோட தளபதிடா. எந்த திமுக தலைவரோ இல்லை அதிமுக தலைவரோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி சாதிச்சு காட்ட சொல்கிற பார்க்கலாம். உங்களுக்கு தெம்பு திராணி இருந்தா